இன்றைய டிசம்பர் 2 2025 தார்மீக கதையை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மரத்தை நல்லதாகச் சொல்லுங்கள், அதன் கனியையும் நல்லதாகச் சொல்லுங்கள், அல்லது மரத்தை கெட்டதாகச் சொல்லுங்கள், அதன் கனியையும் கெட்டதாகச் சொல்லுங்கள், ஏனெனில் மரம் அதன் கனியால் அறியப்படும். நல்ல மனிதன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவற்றை வெளிப்படுத்துகிறான், தீய மனிதன் தீய பொக்கிஷத்திலிருந்து தீயவற்றை வெளிப்படுத்துகிறான். மத்தேயு நண்பகல் 12:33 மணி 35. வசனத்தின் விளக்கம. முக்கிய வரிகளின் பொருள். 1. மரத்தை நல்லதாக ஆக்குங்கள், அதன் கனியும் நல்லதாக ஆக்குங்கள். உங்கள் இதயம் நல்லதாக இருந்தால், நேர்மையான, அன்பான, தூய்மையான உங்கள் செயல்கள் அந்த நன்மையை பிரதிபலிக்கும். 2. இல்லையெனில் மரத்தை கெட்டதாக ஆக்குங்கள், அதன் கனியும் கெட்டதாக ஆக்குங்கள். உங்கள் இதயம் சுயநலம், வெறுப்பு, பெருமை அல்லது தவறான நோக்கங்களால் நிறைந்திருந்தால், உங்கள் செயல்களும் அதை பிரதிபலிக்கும். 3. ஏனென்றால் மரம் அதன் கனியால் அறியப்படுகிறது. ஒரு மரத்தை அது உற்பத்தி செய்வதன் மூலம் நீங்கள் அறிவீர்கள். அதேபோல், ஒரு நபரின் குணத்தை அவர்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமும் சொல்வதன் மூலமும் நீங்கள் அறிவீர்கள். 4. ஒரு நல்ல மனிதன் இதயத்தின் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவற்றை வெளிப்படுத்துகிறான். ஒரு நல்ல இருதயத்தை கொண்ட ஒருவர் நன்மையை வெளிப்படுத்துகிறார், கனிவான வார்த்தைகள், நேர்மை, இரக்கம், உதவும் நடத்தை. 5. ஒரு தீய மனிதன் தீய பொக்கிஷத்திலிருந்து தீயவற்றை வெளிப்படுத்துகிறான். 6. ஊழல் நிறைந்த இதயம் கொண்ட ஒருவர் பொய் சொல்வது, மற்றவர்களை காயப்படுத்துவது, சுயநலம், கோபம் மற்றும் தீங்கு விளைவிக்கும் செயல்கள் மூலம் அதை வெளிப்படுத்துகிறார். தெளிவுபடுத்துவதற்கான எடுத்துக்காட்டுகள். எடுத்துக்காட்டு 1. பணியிடம். நல்ல மரம், நல்ல பழம். ஊழியர்கள் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்ட ஒரு மேலாளர் அவர்களை ஊக்குவிப்பார், அவர்களை மரியாதையுடன் நடத்துவார், அவர்களின் வளர்ச்சியை ஆதரிப்பார். கெட்ட மரம், கெட்ட பழம். பொறாமை அல்லது பெருமை கொண்ட ஒரு மேலாளர் ஊழியர்களை அவமதிப்பார், அவர்களின் பணிக்கான புகழைப் பெறுவார், மேலும் ஒரு நச்சுச் சூழலை உருவாக்குவார். உங்கள் செயல்கள் உங்கள் உள் இதயத்தை பிரதிபலிக்கின்றன. எடுத்துக்காட்டு 2. நட்பு. நல்ல புதையல். அவரது இதயத்தில் அன்பும் விசுவாசமும் கொண்ட ஒரு நண்பர் உங்களுடன் நிற்பார், கனிவாகப் பேசுவார், தேவைப்படுபவர்களுக்கு உதவுவார். தீய புதையல். சுயநலம் அல்லது பொறாமை கொண்ட ஒரு நண்பர் உங்களை காட்டிக் கொடுப்பார், உங்களைப் பற்றி கிசுகிசுப்பார் அல்லது உங்களுக்கு உதவி தேவைப்படும்போது மறைந்து விடுவார். பழம். நடத்தை. மரத்தின் இதயம் தரத்தை காட்டுகிறது. எடுத்துக்காட்டு 3. குடும்பம். நல்ல மரம். பொறுமையும் இரக்கமும் நிறைந்த ஒரு பெற்றோர் குழந்தைகளுக்கு மெதுவாக கற்பிக்கிறார், அவர்களை கேட்கிறார், அன்புடன் வழிநடத்துகிறார். கெட்ட மரம். கோபமும் விரக்தியும் நிறைந்த ஒரு பெற்றோர் தொடர்ந்து கூச்சலிடுகிறார்கள், கடுமையாக தண்டிக்கிறார்கள், குழந்தையை உணர்ச்சி ரீதியாக காயப்படுத்துகிறார்கள். வெளிப்புற செயல்கள் உள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றன.